கஸ்தூரி, என்னமோ ஆம்பளை சாவாசமே பிடிக்காது, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, பொறவப்படி உன் மாமா தொராச கட்டிக்க சம்மதிச்ச. அங்க பாரு யார் வருதுன்னு. நீங்களாம் போங்கடி. நெல்லு வழி விடு. இந்த மல்லிகைப்பூவு தலையில வச்சுக்க. இந்த சிலேபி உங்க அக்கா தங்கச்சி கொண்டு போய் கொடு. வருஷம் போட்ட மாமே எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கடி. வருஷம் தானே போட்டிருக்கேன். தாலியை கட்டிட்டு தாலியை கட்டு. அதுக்கப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் தின்னு தொலைக்கிறேன். நீ கலவரம் இப்படி சுட்டு கொள்ளையாச்சே, ஆளை கொன்றுமே. கொண்டு போய் கட்டி போடுன. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தானடி. இப்ப தொட்டா என்னடி? நம்மள பெத்த ஆத்தாவும் பொம்பளை, பொங்கி போடுற பொஞ்சாதியும் பொம்பளை, நாம கும்பிடுற சாமியும் பொம்பளை. அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்புதாய்? கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானே சொந்தம். 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 அந்த களவாணி பைய கஞ்ச பைய அப்பு வந்துகிட்டு இருக்கான். நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன காளியப்பா, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா செருப்பு போடணும்னு ஆசை. ஒரு 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா வேணும். 5 வருஷம் உழைச்சா போதும். 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா 5 வருஷம் உழைக்கிற மாதிரி. ஊரையெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன். இவனை ஏமாத்தினாதான் இவனுக்கு புத்தி வரும். 5 ரூபாய புடுங்கிடுவோம். இருக்கு. அப்ப அந்த 5 ரூபாய் எப்படி கொடுங்க. அப்ப ஹரிச்சந்திரனும் நானும் ஒண்ணு. அவன் பேசின உண்மையத்தான் நான் பேசுறேன், நான் பேசுற உண்மையத்தான் அவன் பேசினான். போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாங்க. கையில ஒரு செருப்பை கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே சொன்னாங்க, இந்த செருப்பு கஞ்சப்பய, களவாணி பய, மொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுன்னாங்க. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு. மறுபடியும் சொல்றேன், கஞ்சப்பய, களவாணி பய, மொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது.
உங்க கண்ணுக்கு தெரியணுமே. ஓ தெரியுதுப்பா. நல்லா ஆ, தெரியுது. இந்தாங்க போட்டுக்குங்க. நீங்க உத்தமரு நல்லவரு உங்க கண்ணுக்கு தெரியுது, பொருத்தமா இருக்கு. நடங்க. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். ஏய். இங்க வா. ஏய். தாயே, காலையில டவுனுக்கு போயிருந்தேன்ல, அங்க நம்ம மாப்பிள்ளைய பார்த்தேன் தாயே. உங்களுக்கு கல்யாண சீலை எடுக்க வந்தாங்களாம். சீலையை பார்த்தேன், உங்க நேரத்துக்கு பொருத்தமே இல்ல தாயே. ஆமா, பொருத்தமே இல்ல. உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு அவங்களுக்கு என்ன தாயே தெரியும்? நமக்கு என்ன வசதி இல்லையா? இருக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு பொருத்தமா நம்மளே தேடி எடுத்துருவோம் தாயே. ஆமா, நமக்கு பொருத்தமா நாம தான் தேடிக்கணும். தாய் கல்யாணத்துக்கு எப்படியும் 2 மூட்டை கத்திரிக்காய் தேவைப்படும். தோட்டத்துல சொல்லி புடிங்கி வைக்க சொல்லணும். 8 பட்டி சனமும் ஒட்டு மொத்தமா கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்களாம் தங்கறதுக்கு வீட்டை வேற ஒதுக்கி வைக்கணும். ஆ? என்னதா இங்க உட்காந்துட்டீங்க? சாமி கும்பிடலையா? இருக்க போது தாயே, வேற சாமியை கும்பிடுங்க. ஏ மருத, செத்த நேரம் கட்டிட்டு கழுத்து எறிகிற சீல துணியையே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப, ஆயுசு பூரா சேர்ந்து வாழ போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறதுல தப்பு இல்லையே. அதுல என்னடா தப்பு? குடும்பம் நடத்த போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப, கும்பிடுற சாமியிலையும் மனசுக்கு பிடிச்ச சாமியை முதல்ல கும்பிடுறதுல தப்பு இல்லையே. அதுல என்னடா தப்பு? மருத, நீ அந்த சாமி கிட்ட போய் நில்லு. ஏண்டாயே? போய் நில்லு. நின்றுனாயே. கண்ணு மூடு. மூட்டண்டாய். என்னடா இது? என் மனசுல இருக்கிற நீதே என் மனசுக்கு பிடிச்ச சாமி. நான் சாமி இல்ல தாயி, உங்க வீட்டு நாய். வண்டியில இருந்து தாய், வீட்டுக்கு போ. ஏமதினி, இவ்வளவு நேரமாச்சு இன்னும் உறங்காம என்ன செய்றீங்க? இல்ல, நம்ம மருத வேற இன்னும் சாப்பிட வரல. இந்த நேரத்துல எதுக்காக ஒத்தையில வந்தீங்க? துணைக்கு வர வேண்டியவங்க தள்ளி இருந்தா ஒத்தையில தானே வரணும். நான் வழி துணைய சொல்லல, வாழ்க்கை துணைய சொன்னேன். சாமியை கும்பிட்டு தான் முடியுமே தவிர கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது தாயி. இது உனக்குன்னு ஆக்கி வச்ச சோறு.
இதை தின்றதும் தின்னாததும் ஓ இஷ்டம். ஆனா இனிமே இது நொந்து போய் குளிதாடிக்கு கஞ்சியா போனாலும் போகுமே தவிர இன்னொருத்தன் தின்றதுக்கு உதவவே உதவாது. மனசுக்குள்ள ஒருத்தனை சுமந்துகிட்டு இன்னொருத்தனுக்கு தாலிய சுமக்கிற சாதி நான் இல்ல. கால்ல பூ போட்டு மனசுக்குள்ள புருஷனா ஏத்துக்கிட்ட அதே கோயில்ல காத்துட்டு இருப்பேன். எனக்கு என்ன முடிவுன்னு விடியறதுக்குள்ள தெரியலன்னா பொழுது விடிகிறப்ப என் பொண்ணதான் அங்க கிடக்கும்.